எத்தனை பார்த்துருக்குறோம்? எலிமினேஷன் அது பர்டிகுலராக சொன்னால் பீட்டா ஆக்டட் எலிமினேஷன். சரிங்களா? நம்ம ஜென்ரலாக எலிமினேஷனில் பார்ப்போம். ஆர் என் ஹெச் எக்ஸ். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது லீடிங் குரூப். சரிங்களா? நீங்கள் அந்த முன்னாடி சொன்னால் லீடிங் குரூப் எதுவும் எடுத்துக்கலாம். ஓபிஆர், ஹாலஜன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அந்த லீடிங் குரூப்ஸ் எல்லாமே. பட் எலிமினேஷனில் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? பேஸுடைய நேச்சர் என்னது? புரோட்டானை அப்சார்ட் பண்ணுறது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர் என். இது போல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா? இது ஆல்ரெடி என்ன இருக்கும்? எக்ஸ். இந்த எலிமினேஷன் பேர் என்னது? ஆல்ஃபா எலிமினேஷன். மோஸ்ட்லி நடக்கக்கூடியது பீட்டா எலிமினேஷன். பட் இங்கே என்ன நடக்கும்? ஆல்ஃபானா நெகட்டிவ் இருக்கக்கூடிய அதே காம்பவுண்ட் என்ன இருக்கு? லீவிங் குரூப் இருக்கு. அப்போ அந்த லீவிங் குரூப் வெளியே போயிடுச்சா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆர். இதில் எந்த லீவிங் குரூப் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பீட்டா, அது சாரி எலிமினேஷன்ல ஆல்ஃபா எலிமினேஷன். என்ன எலிமினேஷன்? ஆல்ஃபா எலிமினேஷன். நார்மலா நடக்கக்கூடியது பீட்டா எலிமினேஷன். ஆல்ஃபா எலிமினேஷன்ல தான் கார்பீனும் நைட்ரீனும் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவோம். காமா எலிமினேஷன் இருந்தால் 3 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். பீட்டா ஆக்டட் எலிமினேஷன் மோர் ஃபேவரட் எலிமினேஷன். கரெக்டா? இது மெத்தட். லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, இந்த 6 பேர்ல என்ன கொடுப்பாங்க? ஆல்கைல் குரூப்ஸ், ஃபினைல் குரூப்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்க எது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பீட்டா ஆக்டட் எலிமினேஷன் பண்ணி ஒரு நைட்ரீனை வந்து ஜெனரேட் பண்ணுங்க. லாஸ்ட் CH3 ஏதாவது ஒன்று இந்த மெக்கானிசம் பேர் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணி கார்போகேட்டியன் மாதிரியோ இல்லை ஒரு பாசிட்டிவ் அந்த மாதிரி ஒரே ஸ்டெப்ல நடக்கக்கூடிய மெக்கானிசம். இதுக்கு பேர் கன்சர்டட் மெக்கானிசம் சொல்லுவோம். இதில் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் லோன் இருக்கிறதுனால இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கா, இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி நைட்ரஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? இந்த பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜன் மேலே, இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? இப்படி ஒரே ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ஒரு கன்சர்டட் மெக்கானிசம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, CH3 C டபுள் பாண்ட் ஓவர் மாறிடுமா? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? அப்போ டோட்டல் இந்த பாண்டு பிரேக் ஆயிடுச்சு, இந்த பாண்டு பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் பிரேக் ஆயிருக்கு, இதுவும் பிரேக் ஆயிருக்கு. இந்த பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 C டபுள் பாண்ட் ஓவர் ஒரு ஆல்டிகைடா. இதுல ஃபினைல் குரூப், அதுக்கு மேல இந்த பாண்ட் மேக்னெட் ஆயிருக்கு. ஃபினைல் நைட்ரீன் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபினைல் நைட்ரீன். கரெக்டா? CHN, அதுக்கு மேல ஒரு நைட்ரீன். அதே சேம் தான். இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த நைட்ரஜன் மேலே ஷிஃப்ட் ஆகும். இந்த பாண்ட் கார்பன் மேலே ஷிஃப்ட் ஆகும். அது இந்த இடத்துல பிரேக் ஆகும். இதுவும் பிரேக் ஆகிட்டு ஒரு பென்சால்டிகைட் ஃபார்ம் ஆகுமா? ப்ளஸ் ஃபினைல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அதே சேம் தான். C6H5 C டபுள் பாண்ட் O H ப்ளஸ் ஃபினைல் நைட்ரேட். இது ஆல்ரெடி இங்கே இருக்கா? ஃபினைல் நைட்ரேட். இதுதான் ஜெனரேஷன்ல நம்ம இந்த முக்கியமான ஜெனரேஷன். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பீட்டா ஆக்டட் எலிமினேஷன், சாரி ஆல்ஃபா ஆக்டட் எலிமினேஷன், அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஈபாக்சைடு இருக்கக்கூடிய சிஸ்டம், இது எல்லாத்துலேயும் நம்ம இந்த நைட்ரேட்டை வந்து நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும்.